தேங்க்ஸ் ஃபார் 1K சப்ஸ்கிரைபர்ஸ். அதாவது நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் வந்து அச்சீவ் ஆகியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ இத்தனை பேர், அதாவது 1000 பேர் வந்து நம்ம சேனலுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்குன்னு ஒரு 1000 ஃபேமிலிஸ் அந்த மாதிரி கிரியேட் ஆன மாதிரி ஒரு ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் 1K ஃபேமிலிஸ். வெல்கம் டு MH Infotech. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, அதாவது 2024 மக்களவைத் தேர்தலில் இப்போ வரைக்குமே பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்றது தெரியாத பட்சத்தில் கூட்டணி கட்சிகள் வந்து நரேந்திர மோடிக்கு என்னென்ன இதெல்லாம் கேட்குறாங்க. அப்புறமா வந்து ராகுல் காந்தி ஆப்போசிட்டாக இருந்துட்டு ஒரு சில ஷேர் மார்க்கெட்டில் நடந்த ஊழலை பற்றியெல்லாம் வந்து அவர் வந்து கொஷின் எழுப்புறாரு. இந்த நிலைமையில் நரேந்திர மோடி அவர்கள் வந்து எந்த மாதிரி ரியாக்ட் ஆக போகிறாரு, என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது தெரியல. ஸோ இதை பற்றின ஒரு டீட்டெயிலான ஃபுட்டேஜ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது 2024 மக்களவைத் தேர்தலுக்கான முதல் தேர்தல் ஏப்ரல் 19 தமிழகத்தில் தொடங்கி ஜூன் 1 வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் நடந்தது. இந்த பட்சத்தில் ஜூன் 4 அன்னைக்கு ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 543 தொகுதிக்கு 272 எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா 243, காங்கிரஸ் கூட்டணியோடு சேர்த்து 233 எடுத்தாங்க. பிஜேபி கூட்டணி பார்த்தீங்கன்னா மொத்தமாக 293 கூட்டணி இருக்குது, அதாவது மொத்தமாக தொகுதிகள் இருக்குது, அவங்களாம் சேர்ந்துருக்காங்க. இந்த பட்சத்தில் தனிச்சையாக யாருமே 272 எடுக்கலை அப்படின்ற பட்சத்தில் கூட்டணி சப்போர்ட் வந்து பிஜேபிக்கு தேவை அப்படின்ற பட்சத்தில் கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய அதாவது வந்து சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் சில கோரிக்கைகளை வைக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில அமைச்சர்கள்லாம் வேணும், முக்கிய பதவிகள்லாம் இந்த எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி வைக்கிறாங்க. அந்த பட்சத்தில் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு மதியம்னு பார்த்தீங்கன்னா, நரேந்திர மோடி கிட்ட வந்து சந்திரபாபு நாயுடு என்னென்ன எல்லாம் கேட்குறாங்கன்னா, சபாநாயகராக எங்களை வந்து தேர்ந்தெடுக்கணும், அப்புறமா வந்து வேளாண் துறை, ஐடி டிபார்ட்மெண்ட்டு, நீர்வளத்துறை, போக்குவரத்து துறை, ரயில்வே துறை, இந்த மாதிரிலாம் நிறைய ஒரு இம்பார்ட்டண்டான மினிஸ்டர் போஸ்டிங் எல்லாம் வந்து இந்த 2 கூட்டணி கட்சிகளுக்கு எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை பற்றியான ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவங்க வந்து ஒரு கன்ஃபியூஷனில் 2 பேரும் ஆஸ்டேஷனில் இருக்கிற பட்சத்தில் சனிக்கிழமை நைட் 8 மணிக்கு பதவி பிரமாணம் செய்ய போகிறாங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் இப்போ வந்து கூட்டணிகள் கட்சிகள் வந்து எங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக எந்தெந்த தொகுதின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா தான் நாங்கள் கூட்டணியில் இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினை எழுப்புறனால இப்போ வந்து அந்த குடியரசு பதவி வந்து ஏற்க போகிற டேட் வந்து தள்ளி போயிருக்கு. அதாவது அதாவது வந்து ஜூன் 9 அதாவது ஜூன் 8 8 மணிக்கு நடக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராம் வந்து ஜூன் வந்து 9 ஈவினிங் 6 o'clock வந்து நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கான அமைச்சரவை தொகுதிகள் வந்து எதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க, நாங்கள் என்னென்ன மினிஸ்டர்கள்லாம் எங்களுக்கு தரப்போறீங்கன்னு சொல்லிடுங்க, இந்த 2 கூட்டணிகளும் கேட்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சபாநாயகர் போஸ்டிங் வந்து யாருக்கு கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அஃபிஷியலாக நம்ம முன்ன பிரைம் மினிஸ்டராக இருந்த நரேந்திர மோடி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சபாநாயகர் பதவி வந்து யாருக்குமே கொடுக்க போக கிடையாது, அது வந்து பாஜக தொகுதியில் இருக்கிறவங்களுக்கு உறுப்பினர்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும். ஸோ அந்த போஸ்டிங்கை மட்டும் நீங்கள் யாரும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் டாக்கா அமித்ஷாவும் நாட்டாவும் இவங்க 2 பேருமே சொல்லிட்டாங்க. பிரைம் மினிஸ்டர் இந்த மோடியும் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ சபாநாயகர் பதவி வந்து கூட்டணி கட்சிகள் யாருக்குமே இல்லை அப்படின்றது தான் உண்மை. ஸோ இந்த பட்சத்தில் ஸ்டில் 6 மணி வரைக்கும் இந்த பிரச்சனை தான் போயினுக்குது. ஸோ ஒரு சில தொகுதிகள்லாம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து பஞ்சாயத்து துறையும் அப்புறமா ஊரக வளர்ச்சித்துறை வந்து நிதிஷ்குமாருக்கு வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு சில தொகுதிகள்லாம், அதாவது அமைச்சரை வந்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி பேச்சு போயினுக்கிற சமயத்தில் ஜூன் 9 ஈவினிங் 6 o'clock குடியரசுத் தலைவர் முன்னிலையில் பிரைம் மினிஸ்டர் பதவி வந்து நரேந்திர மோடி ஏற்க போறாரு அப்படின்ற ஒரு அஃபிஷியலான நியூஸ் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த பட்சத்தில் இப்போதான் கொஞ்சம் ஸ்மூகமாக முடிஞ்சது அப்படின்னு நினைச்ச ஒரு இடத்துல எதிர்கட்சி தலைவராக வரக்கூடிய ராகுல் காந்தி, அதாவது எதிர்கட்சி தலைவராக இப்போ வரைக்கும் யார் வராங்க அப்படின்றது அஃபிஷியலாக சொல்ல கிடையாது. ஏன்னா கார்கியும் இருக்காரு, ராகுல் காந்தியும் இருக்காங்க. அவங்க 2 பேரில் யாரும் எதிர்கட்சி தலைவராக உட்கார போறாங்கன்னு தெரியல. ஸோ இந்த பட்சத்தில் ராகுல் காந்தி வந்து இப்போ ப்ரெஸ் மீட்டை 7 மணிக்கு மீட் பண்ணுறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அதாவது பிரைம் மினிஸ்டராக யார் வரப்போகிறாங்க அப்படின்ற கொஷின் ஒரு சில பேருக்கு இருக்கிறத தவிர ஷேர் மார்க்கெட்டில் எவ்வளோ லாஸ் ஆனாங்க, ஒவ்வொருத்தரும் எத்தனை % லாஸ் ஆச்சு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பேசிக்கிறது அதிகமாகிடுச்சு. ஸோ அப்படி என்ன தான் நடந்தது அந்த ஷேர் மார்க்கெட்டில் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ராகுல் காந்தி ப்ரெஸ் மீட்டை 7 மணிக்கு மீட் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா, உங்களெல்லாம் கூப்பிட்டு இப்போ நான் ஒரு மீட் அப் வச்சதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா அதை நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஆரம்பிக்கும் போது எல்லாருக்குமே சஸ்பென்ஸாகவே இருக்குது, இவர் என்ன சொல்ல போகிறாருன்னு சொல்லிட்டு. ஸோ எடுத்தவொடனே ஒரு ப்ரொஜெக்டர் ஆன் பண்ண சொல்கிறாரு. ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணிவிட்டு கை காமிக்கிறாரு, எல்லாரும் இங்கே பாருங்கள் அப்படின்ட்டு. அந்த ப்ரொஜெக்டரில் என்னென்ன இருக்குன்னு வச்சுட்டு நான் 1 by 1 படிக்கிறேன், அதை நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி சொல்கிறாரு. ஸோ அந்த ப்ரொஜெக்டரில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்டர் ஆன் பண்ண உடனே 13th May 2024 அமித்ஷா வந்து ஒரு அறிக்கை விடுறாரு. என்னன்னா,
பை ஷேர்ஸ் பிஃபோர் ஜூன் 4th. ஷேர்ஸை வந்து நீங்கள் அதிகமாக வாங்குங்க பிஃபோர் ஜூன் 4th அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா வந்து 13ஆம் தேதி மே சொல்கிறாங்க. அதுக்கடுத்து 19 மே வந்து நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ஸ் வில் பிரேக் ரெக்கார்ட்ஸ் ஆன் ஜூன் 4th சொல்கிறாரு. அதாவது வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற ரெக்கார்ட்ஸ், அதாவது ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற அந்த ஒரு ஸ்டாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூன் 4th அன்னைக்கு ஒரு ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறாரு. அதுக்கடுத்து 1 ஜூன் அன்னைக்கு வந்து ஓவராலாக எலெக்ஷன்லாம் முடியுது. அன்றைக்கி வந்து எக்ஸிட் போலும் அவங்களுடைய கருத்து கணிப்பை சொன்னாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேஸ் ஆஃப் போலிங், அதாவது வந்து அன்றைக்கி தான் லாஸ்ட் நடக்குது. மீடியா ரிலீஸிங் எக்ஸிட் போல், மீடியா வந்து எக்ஸிட் போலுடைய கருத்து கணிப்பை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் என்னென்னா பிஜேபி வந்து 300 இடத்துக்கு மேலே வரும், காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 to 150 இதுக்குள்ள ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கொஷினை வந்து எல்லாருக்கும் பரப்புகிறாங்க. ஸோ அந்த பட்சத்தில் வந்து 3rd ஜூன் அன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரெக்கார்ட் பிரேக்கபிள் ஸ்டாக்கை வந்து கெயின் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து அடுத்த 3rd ஜூன் அன்னைக்கு ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அவர் காமிச்சிருக்காரு. 3rd ஜூன் அன்னைக்கு என்றைக்குமே இல்லாத அளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 1 அன்னைக்கு ரிலீஸ் ஆன அந்த எக்ஸிட் போலுடைய ரிசல்ட்டை பொறுத்து ஜூன் 3rd அன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் வேல்யூ வந்து அதிகமாகிருக்கு. ஸோ எவ்வளோ அதிகமாகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது ரெக்கார்ட் பிரேக்கபிள் அப்படின்ற மாதிரி ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இதனால் ஜூன் 4th அன்னைக்கு அஃபிஷியலாக ரிலீஸ் ஆன ரிசல்ட்டை பார்த்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டெல்லாம் கிட்டத்தட்ட 38 லட்சம் கோடிக்கு வந்து டவுன் ஆகிருக்கு. ஸோ இந்த 38 லட்சம் கோடி வந்து யார் ஊழல் பண்ணது, இதுக்கான ரீசன் என்னன்றது எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி இப்போ கொஷின் மீடியா முன்னாடி எழுப்புறாரு. ஸோ மீடியாக்காரங்க கேட்குறாங்க, இது ஏன் சார் நீங்கள் ப்ரெஸ் மீட் வச்சுட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து எங்ககிட்ட சொல்கிறீங்க, இது வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க, டேரெக்டாக வந்து ஒரு கோர்ட்டோ இல்லை போலீஸோ இந்த மாதிரி எதாவது பண்ணலாம்னா நாங்கள் அது வந்து ஃபர்தராக மூவ் பண்ண போகிறோம், ஃபஸ்ட் லெவலில் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மீட்டப்பை போட்டேன். ஸோ இதுதான் இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் பண்ண போகிறது. ஸோ அந்த 38 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் யாரால் நடந்தது, எதுக்காக நடந்தது, ஏன் அமித்ஷா வந்து 13ஆம் தேதி அந்த ஒரு எல்லாம் ஷேர் வாங்குன்னு சொன்னாங்க. அடுத்து 19ஆம் தேதி நரேந்திர மோடி வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஜூன் 4th அன்னைக்கு அதிகமாகுதுன்னு சொன்னார். அதுக்கடுத்து 1 ஜூன் ரிலீஸ் ஆன எக்ஸிட் போல் உண்மையா இல்லை ஒரு சில பேரால் அதை சொல்லப்பட்டதா, எனக்கு இந்த கொஸ்டின்கெல்லாம் ஆன்சர் தெரியும்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி ப்ரெஸ் மீட்டில் எல்லாரும் முன்னாடியும் ஓப்பனாக கேட்குறாரு. ஸோ இந்த பட்சத்தில் நரேந்திர மோடி என்ன பண்ணுவாருன்னா கூட்டணி கட்சிகளை சமாளிச்சுட்டு அவங்களெல்லாம் ஒன்று சேர்த்துட்டு பிரைம் மினிஸ்டர் ஆகலாமா, இல்லை இப்போ ராகுல் காந்தி எழுப்பியிருக்கிற கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பண்ணலான்னு யோசிப்பாரா அப்படின்றது தெரியல. ஸோ இதுதாங்க ஷேர் மார்க்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இப்போ எல்லாருமே முழிச்சிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 கோடி மக்களுடைய பணம் அது அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. அதாவது அத்தனை கோடி பேர் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்டை பார்த்துட்டு லைக் வந்து பிஜேபி தான் அதிகமாக வருது, ஷேர் மார்க்கெட்டில் வாங்கணும்னா ஜூன் 4th அன்னைக்கு அதிகமாகும் அப்படின்னு ஜூன் 3rd அன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் சொன்னதை வச்சு ஜூன் 3rd அன்னைக்கு அவர் சொன்னதை வச்சு இவங்கெல்லாம் மொத்தமாக வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த பட்சத்தில் ஜூன் 4th அன்னைக்கு மொத்தமாக இந்த மாதிரி அப்படியே ஆப்போசிட்டாக 100% ஆனவுடனே ஷேர் மார்க்கெட் ஒட்டு மொத்தமாக டவுன் ஆகிருக்கு. இதை வச்சு 5 crores பீப்புள்ஸ் 5 கோடி மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த காசெல்லாம் என்ன ஆச்சு, 38 லட்சம் கோடி ரூபாய் வந்து டவுன் ஆகிருக்கு. அதாவது போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து டவுன் ஆகிருக்கு பர்சன்டேஜ் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ அந்த பணம்லாம் எங்கே போச்சு, யார் இதுக்கு ஹெட்டு, ஏன் ஊழல் நடந்தது, இதுக்கான ஒரு டோட்டல் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி முன்வைக்கிறாரு. ஸோ இது எந்த அளவுக்கு நாளைக்கு பிரளயத்தை உருவாக்க போகுது அப்படின்னு தெரியல. இப்போவே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கூட்டணி கட்சிகள் இதை கேட்குறாங்க, அதை கேட்குறாங்க, அந்த கட்சி வந்து இதிலேருந்து விலகுறாங்கன்னாங்க, இவங்க வந்து அதிகமாக. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குது. இந்த பட்சத்தில் நரேந்திர மோடி என்ன பண்ணுவார் அப்படின்றது தெரியல. கூட்டணிகளை சேர்த்து ஆட்சி அமைக்க போகிறாரா, இல்லை இவங்க கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போகிறாரா அப்படின்றது தெரியல. ஸோ ஒரே ஒரு ப்ராப்ளம் பிஜேபி சைடு என்னென்னா, ஏன் அமித்ஷா வந்து அதை சொல்லணும், நரேந்திர மோடி அவர்கள் சொல்லணும், அப்புறமா ஜூன் 1 அன்னைக்கு ஏன் எக்ஸிட் போல் அந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டை கொடுக்கணும், அப்புறமா ஜூன் 4th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டியாக வந்துட்டு அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் மொத்தமாக டவுன் ஆனதுக்கு என்ன ரீசன் தான் ராகுல் காந்தி அவங்க கேட்குறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு பிரச்சனை ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிரைம் மினிஸ்டராக நரேந்திர மோடி அவர்கள் வருவாரா, வரமாட்டாரா, என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நீங்களும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஏதாவது ப்ராப்ளத்தில் சிக்கியிருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அன்டில் டாடா பாய்.